நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கூட ஒரு ஸ்பூனுக்கிட்ட ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை எள்ளு கூட அது வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இதை வந்துட்டு தோசைக்கல்ல வந்துட்டு போட்டுடலாம். சும்மா போட்டு பரட்டி எடுத்தால் போதும். ரொம்ப வந்து ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப வந்து சுட்டு எடுத்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் சுட்டால் போதும். இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை கத்தியை வச்சு நீங்கள் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்ன சூடாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.